நீங்க தான்டா ஃபர்ஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பாடிலாம் அங்கங்க அப்படியே ரொம்ப பெயினா இருக்கு. உங்களால எந்திரிக்க கூட முடியல. அப்போ நீங்க சைட்ல தான்டா திரும்பி பார்க்குறீங்க. பக்கத்துல ஒரு பெர்சன் அவங்க பெட்ஷீட் கொஞ்சம் கவர் ஆகிருக்குடா. அவங்க ஃபோர்ஹெட் மட்டும் லைட்டா தெரியுது. அத நீங்க பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு அவங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுறீங்கடா. கிஸ் பண்ணிவிட்டு பைய எந்திரிச்சு உங்களால நடக்கக்கூட முடியலடா. எந்திரிச்சு நீங்கள் ஒரு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் தான்டா போகிறீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஷவர் ஆன் பண்ணுறீங்கடா. அப்போ மிரரில் பார்க்குறீங்க. உங்கள் உங்கள் பாடி பூரா நெக்கு அங்கங்கே பைட் மார்க்கு அப்படி இருக்குடா. நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ஷையாகவே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து தாண்டா அந்த பர்சன் இன்னும் தூங்குறாங்கடா. நீங்களும் ஒரு saree எடுத்து வேர் பண்ணிவிட்டு கீழே தாண்டா ஸ்டெப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பைய பைய நடந்து நீங்களும் கிச்சனுக்கு தாண்டா போகிறீங்க. அங்கே உங்கள் அத்தை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அத்தையும் உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களோட நெக்கு பூரா அங்கங்கே பைட் மார்க்காக இருக்குடா. நீங்கள் தாண்டா உங்கள் அத்தைகிட்ட அத்தை அவருக்கு காஃபி அப்படின்னு சொல்கிறீங்கடா. யாருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அத்தை ஜெஃப்புக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெஃப்பா ஜெஃப் இங்கே இல்லையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்ல அத்தை அவர் ரூமில் தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தை சொல்கிறாங்கடா. இல்லைம்மா உங்கள் அங்கிளுக்கு அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் போகிறோம்ட்டு இப்போ பார்த்தா அவருக்கு முடியாதனால ஜெஃப்பு தாம்மா அங்கே போயிருக்கான் இதுக்கு வெளியூருக்கு இதுக்கு மீட்டிங்க்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்கடா. இல்ல அத்தை அவர் ரூமில் தான் இருக்கார் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ அவங்க அத்தை தாண்டா வெளியில் வந்து மாமாட்ட கேட்குறாங்க. ஏங்க ஜெஃப்பு வந்திருக்கானா? இல்லையேம்மா அவன் நைட்டே ஃபாரின் போயிட்டானாம்மா. இது நான் ஒயன்ட்ட சொல்லலைம்மா. ஏன்னா அவள் ரெஸ்ட் நைட் ஆயிடுச்சு. சரி எப்போ சொல்கிறது அப்படின்ட்டு காலையில் சொல்லிக்கலாம். நீயும் தூங்கிட்ட அதனால உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவையும் பார்க்குறீங்கடா. இல்லத்த அவர் நைட்டு வந்தார் ரூமுக்கு தான். அவர் இப்போ கூட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு உங்கள் அத்தை மாமா நீங்கள் எல்லாம் தானே போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் மாமா உங்கள் அத்தையும் என்னங்க அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. ஏன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒயிட் மார்க் இருக்குடா. ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை ஜெஃப் வந்துட்டானோ அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்கடா. இப்போ நீங்கள் உங்கள் டோரை தாண்டா லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. அந்த பாருங்க இத தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. சொல்கிறீங்க. என்னங்க இவன் இங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே தாண்டா போகிறாங்க. டேய் ஜெஃப் எப்படா வந்த அப்படின்ட்டு அவங்க பெட்ஷீட்டை லைட்டாக தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா உங்களுக்கு ஷாக். உங்கள் அத்தை மாமாவுக்கு ஷாக். அங்கே படுத்துருக்கிறது வீடா. அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க பொட்டு அவர் ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி இழுக்கி இருக்குடா. அவர் உங்களோட பூவு எல்லாம் ஒரு மேலே தாண்டா அங்கங்கே ஒரு மாதிரி இருக்குது. அத்தை மாமா உங்களை பார்க்குறாங்க. வீயும் பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்லவே முடியல. அப்படியே கண்ணுலேருந்து ட்ராப்பாக தண்ணி வடியுதுடா. அத்தை மாமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் வாயில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. இப்போ உங்கள் அத்தை தாண்டா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா வீ இருக்கான் உள்ள, நீ ஜெஃப்னு சொன்ன. அத்தை எனக்கு தெரியல அத்தை. என்ன நடந்துச்சு? அது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டுச்சு அத்தை. நான் திரும்பினேன். அதுக்குள்ளே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஜெஃப் என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சடனாக வந்து கிஸ் பண்ணி எனக்கு தெரியல அத்தை. அந்த இருட்டுக்குள்ளே ஜெஃப்னு நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உங்களையும் புரியுதுடா. ஆனால் இது வீணு கூட தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கடா. அப்போ உங்கள் அத்தை ஒன்றும் இல்லை அழுகாதம்மா. நான் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் ஜெஃப் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆகுதுடா. உங்களுக்கு அதை விட உங்களுக்கு நெஞ்சு இடி விழுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கடா. அப்போ உங்கள் ஆண்டி உங்களை கீழே தாண்டா கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட ரூமுக்கு. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. உங்களோட ரூமை விட்டுட்டு இங்கே இருப்பா அப்படின்ட்டு அவங்க மேலே தாண்டா வர்றாங்க. டேவோட அப்பாவுக்கு ஏற்கனவே கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லைடா. ஒரு மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும்டா. அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காரா. அப்போ டேவோட அம்மா தான் என்னாச்சுங்க என்னங்க இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு டேவை தாண்டா அவங்க பெட்ஷீட் எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்கடா. டேவும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கடா. புரிஞ்சோச்சு. அவ்வளோதான்.
அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவங்க அம்மா தான்டா, டேய் இங்கே என்ன நடக்குது? உன் அண்ணனோட ரூம்குள்ள நீ என்னடா பண்ணுற? உன் அண்ணி கூட என்னடா பண்ணியிருக்க? அப்படின்னு அவங்க கேட்குறான்டா. ஆனால் டேய் எந்த பதிலுமே சொல்லலடா. அப்படியே அவருடைய ஹெட்டை கீழே டவுன் பண்ணி தான்டா இருக்காரு. டேய் நான் தான் உன்னை சொல்கிறேன், உன் அண்ணி ஒய்ஃபு கூட நீ என்னடா பண்ணியிருக்க? அம்மா அது அம்மா அவ இல் நான் அவளை லவ் பண்ணுறேம்மா. என்னடா சொல்கிற? லவ் பண்ணுறியா? அது உங்கள் அண்ணனோட பொண்டாட்டி. லவ் பண்ணுறேன்ற அறிவு இருக்காடா? அம்மா ப்ளீஸ், நான் ஃபாரின்ல இருக்கேன், நான் அவளை லவ் பண்ணேம்மா. அவளை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். எனக்கு அது சொல்லத்தான் நான் முதல்ல இங்கேயே வந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரையில் அவள் என் முன்னாடி நிற்பான்னு எனக்கு தெரியாதும்மா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இப்படி. டேய் அதான் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல டேய். அப்படி தெரிஞ்சும் நீ உங்கள் அண்ணி பொண்டாட்டி கூட இப்படி இருந்திருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் அண்ணி வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஏன்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டே அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி அடிக்கிறாங்கடா. டேவ் எதுவுமே பதில் சொல்லாமல் அடி வாங்கிக்கிட்டு தாண்டா இருக்காரு. இப்போ டேவோட அப்பாவுக்கு தாண்டா கால் வருது. அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜெஃப்டா. அப்போ டேவை பார்க்குறாரு, அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபையும் பார்க்குறாரா. என்னாச்சுங்க? ஜெஃப்பு தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரா. அட்டன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்றாங்க. அப்பா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ப்பா முடிஞ்சிருச்சு, நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரா. அவ்வளோதான், அவருக்கு பகீர்னு ஆகுது. அப்போ டேவோட அம்மா அப்பாவும் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. அவங்களும் கீழே இறங்கி போயிடுறாங்கடா. ஒரு மாதிரி பதட்டத்துலேயே போகிறாங்க. பதில் என்ன சொல்கிறது வந்தால்? ஜெஃப்ட்ட வந்தால் சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கீழே போகிறாங்கடா. இப்போ டே அவர் எதுவுமே இல்லாத மாதிரி என்னமோ அவர் ஒய்ஃபு கூட அவர் இருந்த மாதிரி கேஷுவலாக எழுந்திரிச்சு அவரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவரோட ரூமுக்கு தாண்டா போகிறாரு. ஒரு கில்ட்டி ஃபீல் கூட இல்லைடா அவருக்கு. வியும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தாண்டா வர்றாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா கீழே தாண்டா உட்காந்துருக்காங்க. ஆனால் வி உங்களை தாண்டா தேடுறாரு. பட் நீங்கள் இல்லை. அப்போ கீழே இறங்கிட்டு அம்மா அவள் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. யாருடா? அது ஒயன் எங்கம்மா? அவளை ஏன்டா நீ கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா அக்கா அண்ணனோட ஒய்ஃப்னு கூட இல்லாமல் அறிவு இல்லாமல் அடுத்தவன் பொண்டாட்டி கூட இருந்துட்டு அவள் எங்கன்னு வேற கேட்குறியா நீ அப்படின்னு அதோட டேவோட அம்மா அவ்வளோ கோவப்படுறாங்கடா. அம்மா ப்ளீஸ் ஸ்டாப்மா, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேம்மா, பட் எனக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அண்ணன் வந்துடுவான், அவன்கிட்ட இது மாதிரி கேட்க முடியுமா வி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வி எதுவும் பதில் சொல்லலடா. அவர் அப்படியே ஹெட்டை கீழே குனிஞ்சுக்கிறாரா. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கங்கம்மா, எனக்கு வேறு வழி தெரியலம்மா, என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதும்மா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டியா, தெரிஞ்சே பண்ணியிருக்கட்டே அப்படின்னு சொல்கிறாங்கடா. அவரால் எதுவுமே பேச முடியலை. அப்போ உங்கள் அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்தாண்டா அழுகிற சவுண்டு கேட்குது. அப்போ அந்த சைடு திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு அம்மாவோட ரூமில் தான் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ அந்த சைடு தாண்டா பார்க்குறாரு. என்ன பண்ணுற வி? அம்மா ப்ளீஸ், அங்கே எதுக்கு போகிற வி? அம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு அவரும் உங்கள் சைடு தாண்டா வர்றாரு. உங்கள் நீஸை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போ அவரும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டா நிற்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படி உங்கள் கண்ணில் அவ்வளோ டீர்ஸ் அப்படியே அவ்வளோ பொங்கி இருக்க மாதிரி அழுதுருக்கீங்கடா. அப்போ அவரும் ஒரு மாதிரி கண் கலங்குன்னு இப்படி தாண்டா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ கோவமாக எந்திரிச்சு அவரை அப்படி ஸ்லாப் பண்ணுறீங்கடா. ஏன்டா என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டேன், உனக்கு என்னடா பண்ணேன், ஏன்டா என்னை இப்படி பண்ண அப்படின்னு நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்கடா. அவங்க அத்தையும் மாமாவும் வந்து தாண்டா அவங்க டோர்கிட்ட வந்து பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது பண்ணது தப்பு தானே அப்படின்ட்டு அவங்களும் நிற்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்க, என் வாழ்க்கை கெடுத்துட்டி, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்கடா. அப்போ அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, கிட்டத்தட்ட 1 இயராக நான் லவ் பண்ணுறேன்டி, உன்னை தேடாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஆமாடி, உன்னை 1 இயராக லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்
இன்ஸ்டாவில் கூட நான் உனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து உனக்கு நான் அதிகமாக டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரா. ஆனால் அது உங்களுக்கு புரியலை. ஏன்னா உங்களுக்கு நிறையா பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவரே பார்க்குறீங்க. ஏன்னா என் அண்ணனோட ஒய்ஃபாக வந்து நின்றடி. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுடி. 1 இயராக நீ எங்கே இருக்க, உன் பேர் என்ன, எந்த ஊர் எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சிருந்தேன்டி. ஆனால் என்னால் முடியலடி ஒயன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடி ஒயன் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறாரா. நீங்கள் அவரை கன்ஃபியூஷனோடையே பார்க்குறீங்கடா. ஆனால் இதனால் உங்களால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவரோட அண்ணனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்டா. லவ் பண்ணுறியா? அதான் உங்கள் அண்ணனுக்கு நான் ஒய்ஃபுன்னு தெரிஞ்சு திருப்பி என் கூட இப்படி சொல்கிற. அதுவும் உன்னோட ஒய்ஃபுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட சீ நீங்கள் அழுகுறீங்கடா. இருந்து போடா அப்படின்றாங்க சொல்கிறீங்கடா நீங்கள். அப்படியே ஒரு மாதிரி ப்ளீஸ் ஒயன், சாரிடி, சீ என்னை தொடாத, தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். இதுக்கு மேலே இங்கே இருந்து நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அவர் அவங்களோட ஜெஃபோட அம்மா தாண்டா வந்து, அதாவது டேவோட அம்மா வந்து டேவை கூட்டிக்கிட்டு வெளியில் போயிடுறாங்கடா. இப்போ டே தாண்டா, அம்மா ப்ளீஸ்மா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேம்மா, அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதும்மா, நான் பண்ணது தப்பு தான்மா, ப்ளீஸ்மா, டே எதுவுமே பேசாத, இங்கேருந்து போயிரு, அம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியாதும்மா அப்படின்னு ரொம்ப அழுகிறாரா. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவங்க 2 பையனும் இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கடா. அவங்க அப்பாவுக்கு எதுவும் பேச முடியலை. டேவோட அப்பா தாண்டா, டே ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு அப்படின்றாங்க. அப்பா நான் எங்கேப்பா போவேன், ப்ளீஸ் டே இங்கேருந்து போ அப்படின்றாங்கடா. அவரும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரா. உங்கள் அத்தை தாண்டா உங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடவே இல்லை, எனக்கு வேணான்றீங்க. ப்ளீஸ்மா சாப்பிடுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெஃப் வந்துடுவான், நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா அவ்வளோதாண்டா உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஃபேஸில் கையை வச்சுக்கிட்டு செம்மையாக அழுகுறீங்கடா. உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியலடா. ஜெஃப் இங்கிட்ட உங்கள் சைடு அவர் ஃபோன் உங்களுக்கு அடிச்சிருப்பாருடா. ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் அத்தை ரூமில் இருக்கீங்களடா, அதனால் உங்கள் ஃபோன் மேலே இருக்குடா, உங்கள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன என்ன இவ கால் பண்ணுறேன் எடுக்காமல் என்ன பண்ணுறா, இருடி நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அவர் தாண்டா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டாரா. அவர் டேவுக்கு தாண்டா கால் பண்ணியிருப்பார். ஆனால் டே நம்பரை பார்த்துட்டு அவர் சுத்தமாக எடுக்கவே இல்லைடா. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. என்ன யாருமே கால் அட்டன் பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு அவரும் ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு தாண்டா வந்துக்கிட்டு இருக்காரு. டேவோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்களும் ஹாலுக்கு வந்துடுறாங்கடா. நீங்கள் அழுதுகிட்டே இருந்துட்டு அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்கடா. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குதுடா. அப்போ ஜெஃபோட அம்மா தாண்டா ஒரு மாதிரி பயப்படுறாங்க, பதட்டத்தோடு இருக்காங்க. அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. போம்மா என்ன பண்ணுறேன்னு தெரில, ஜெஃப் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் போய் டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா, அப்பா ஒருவேளை நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுமா, நம்ம கமெண்ட் டாப்பில் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவரும் உள்ளே வர்றாரா. ஆனால் உங்கள் அம்மாவோட அதாவது அவங்க அம்மா ஃபேஸில் எதுவுமே எந்த ரியாக்ஷன் எந்த ஹாப்பியும் எதுவுமே இல்லாமல் இருக்காங்கடா. அப்போ அவரோட கண்ணு வந்து உங்களை தாண்டா தேடுது. உங்கள் அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியலை. அப்பாட்டையும் பேசிட்டு என்னாச்சு எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே மேலே தாண்டா பார்க்குறாரு அவரோட ரூமை. சரி ஓகே அம்மா அந்தங்க அப்படின்ட்டு அவங்களோட திங்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துருப்பாங்கடா, அதெல்லாம் கொடுத்துட்டு அவர் வேகமாக அவரோட ரூமுக்கு தாண்டா ஓடுறாரு. அவங்க அப்பா அம்மானால எதுவும் சொல்ல முடியலடா. அப்போ அவரோட ரூமை தாண்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா வெட்டிங் இந்த மாதிரி இருக்கிறாரா. அங்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி கிளஞ்சி ஒரு மாதிரி அவர் கன்ஃபியூஷனோட பார்க்குறாரு. என்ன காணோம், என்ன இது இப்படி இருக்குது, ஓ ஏமாந்துட்டாளா அப்படின்ட்டு அப்படி கீழே இறங்கி அம்மா எங்கம்மா ஒயன் அப்படின்னு கேட்குறாங்க. அது அம்மா எங்கே அவ மேலே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்குறாரு. அது ஜெஃப் நான் என்ன சொல்கிறேன்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி அழுகுறாங்கடா. அம்மா என்னாச்சு, என்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கடா. அப்போ அங்கே நடந்தது இந்த மாதிரி டே இப்படி இருந்தது எல்லாத்தையும் சொன்னோன்னு அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவர் ரொம்ப அழுகுறாரு. எங்கம்மா இப்போ அப்படின்னோடனே
எங்களோட ரூமில் இருக்கா அப்படின்ட்டு அவங்க உங்கள் அம்மா அதாவது ஜெஃப்போட அம்மாவோட ரூமை தாண்டா பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ஒரு மாதிரி அவர் பயப்படுறாருடா. அப்படியே பையன் நடந்து தாண்டா இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப அழுது தூங்கிக்கிட்டு இருக்கீங்கடா. அவர் உங்கள் பக்கத்தில் தாண்டா ஒரு மாதிரி நீல் டவுன் போட்டு உங்களையே பார்க்குறாரா. உங்கள் ஃபேஸ் அப்படி அழுது வீங்கி போய் நீங்கள் தூங்குறீங்கடா. அப்போ அவர் நோட் பண்ணுறாரு உங்களுடைய நெக்குங்க அங்கங்கே பைட் மார்க் அதெல்லாம் பார்த்து அவர் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறாருடா. உங்களுக்கு என்னமோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜெஃப் உங்கள் முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி நீல் டவுன் போட்டு ஒரு மாதிரி ஹேண்டை வாயில் வச்சு அழுகுறாரு. நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப அழுது எந்திரிச்சு உட்காந்து அழுகுறீங்கடா. அவரை ஹக் பண்ண போகிறீங்க. பட் அப்படியே உங்கள் கையை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணி அழுகுறீங்கடா. இந்த சவுண்டை கேட்டு உங்கள் அத்தை மாமாலாம் உள்ள ரூம்குள்ளே தாண்டா வர்றாங்க. அப்போ ஜெஃப் தாண்டா உங்களை ஹக் பண்ணி அழுகுறாரு. ஆனால் நீங்கள் அவரை தட்டி விட்டு என்னை தொடாதீங்க ஜெஃப், என்னை தொடாதீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கடா. ஏய் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நான் தானடி, ஒன்றும் இல்லை, என்னை தொடாதீங்க ஜெஃப், நீங்கள் என்ன தொடாதீங்க ஜெஃப் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கடா. ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்கடா. ஜெஃப் இனிமேல் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க, அதுக்கு அருகதையே நான் இல்லை அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப அழுகுறீங்கடா. ஜெஃப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அத்தை மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்கடா. நீங்கள் ரொம்ப அழுதுட்டு அப்படியே நீங்கள் மயங்கிடுறீங்கடா. அப்படியே ஜெஃப் தானே உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சி உங்களையும் பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரா. அப்போ அவரும் ரொம்ப அழுகுறாரு. அம்மா ஏம்மா, ஏம்மா இப்படி அப்படின்னு அவர் ரொம்ப அழுகுறாருடா. அப்போ அவங்க அம்மா தாண்டா அழுகாதடா அழுகாதடான்னு அவரை ஹக் பண்ணி அவரை காம் டவுன் பண்ணுறாங்கடா. இப்போ எங்கம்மாவே, எங்கம்மா, அவங்க அப்பா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கடா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்கடா. இப்போ ஜெஃப்பு தாண்டா பியை தேடி போகிறாரு. ஆனால் பி செம்மையாக குடிச்சிட்டு பாரில் அப்படியே விழுந்து கிடக்குறாரா. அது ஜெஃப்பு பார்த்துட்டு பியை பிடிச்சி செம்மையாக போட்டு அடிக்கிறாரா. ஆனால் பிக்கு தெரியுது, லைட்டாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி தாண்டா இருக்குது. செம்மையாக அடிக்கிறார். டேய் என் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியடான்னு செம்மையாக அடிக்கிறாரா. பி எதுவுமே பதில் பேசலடா. ஆனால் பியும் ரொம்ப தாண்டா அழுதுருக்காரு. ஏன்னா அவர் ஃபேஸும் சரியே இல்லைடா. செம்மையாக அடிச்சுட்டு அவர் வாட்டில் போயிடுறாரா. அப்போ வீட்டுக்கு தாண்டா வர்றாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் நைட் ஆகுது. அத்தை தாண்டா உங்களுக்கு சாப்பாடு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடவே மாட்றீங்க. இப்போ ஜெஃப்பும் உங்கள் பக்கத்தில் வர்றாரா. ஆனால் நீங்கள் ஜெஃப்பை அவர் பேசினாலும் நீங்கள் பேச மாட்றீங்கடா. இப்போலாம் நீங்கள் அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏண்டி நான் இப்படி அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் எதுவுமே பேச மாட்றீங்கடா. அப்படியே 2 days ஆகுது. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு பி சொல்லவே வேணாம், செம்மையாக குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து தாண்டா கிடக்குறாரு. வியோட அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சைடு வி அங்கங்கே விழுந்து கிடக்குறான்னு அவங்களோட ரிலேட்டிவ் ஃபோன் அடித்து சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜெஃப்பு ரொம்ப அங்கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஒயன் இந்த மாதிரி ஏன்னா அதாவது ஜெஃப்பை இப்போ கொஞ்சம் இக்னோர் பண்ணி அப்படின்னு ஒரு மாதிரி ஒதுங்கி போகிறாங்கடா. ஏன்னா ஜெஃப் ரொம்ப நல்லவர், அவருக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கடா. நீங்கள் தாண்டா உங்கள் கண்ணெல்லாம் வேர் பண்ணிவிட்டு உங்கள் அத்தைகிட்ட தாண்டா போகிறீங்க. அப்போ உங்கள் ஜெஃப்பு உங்கள் மாமாவும் எல்லாம் ஹாலில் தாண்டா இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அத்தை நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜெஃப்பும் உங்கள் மாமாவும் தாண்டா உங்களை பார்க்குறாங்க. ஏம்மா, இல்லை அத்தை, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாது, வேணாம் அத்தை, நான் இப்படியே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். எதுக்குமா? இல்லை, நான் ஜெஃப்பை டிவோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா நீங்கள். இப்போ ஜெஃப்பும் அவங்க அத்தை மாமாவுக்குலாம் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏம்மா என்னாச்சு? இல்லை, அவருக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கடா. அப்போ ஜெஃப்பு தாண்டா வேகமாக ஓடியாரு அவங்க பக்கத்தில். என்னடி சொல்கிற? ஏண்டி ப்ளீஸ் நீ என்னை விட்டு போகாத. இல்லை, என்ன மாதிரி உங்கள் பொண்டாட்டி வேணாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கடா. பரவாயில்லடி, நான் உன்னை மனசார ஏற்றுக்கிறேன்டி, ப்ளீஸ் டி வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ உங்கள் அத்தை தாண்டா சொல்கிறாங்க, இதுக்கு என்னோட பேதனமாக காரணம்
நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ ஜெஃப் ஷாக்காக அவங்க அம்மாவை பார்க்குறாங்கடா. அம்மா என்ன சொல்கிறீங்க? ஜெஃப் ப்ளீஸ் சும்மா இரு அப்படின்றாங்க. அம்மா அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பிஏ கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை ஷாக்காக பார்க்குறீங்கடா. என்ன சொல்கிறீங்க இதுக்கு என்னோட பையன் தானேம்மா காரணம். அதனால் நீ பிஏ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு வீக்கும் நாளைக்கே கல்யாணம், டிவோர்ஸில் சைன் போட்டுரு அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க சொல்கிறாங்கடா. உங்கள் அப்பாவுக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் இதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா உங்களை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது உங்கள் அம்மா வீட்டுக்கு எப்படி அனுப்புறது அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. இப்போ ஜெஃப்பும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்காரா. அம்மா ப்ளீஸ்மா நான் ஏற்றுக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் ஜெஃப், உன்னோட தம்பியை வீக்கு கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் தாண்டா அத்தை ப்ளீஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு தாண்டா கால் பண்ணி நடந்தது பூரா சொல்கிறாங்க. அவங்க அதை விட ஷாக் ஆகி அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்கடா. உங்கள் அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்கடா. டேவோட அம்மா அப்பா இதெல்லாம் எடுத்து சொன்னனால அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே எப்படி வேணாம், நீ விஏவே கல்யாணம் பண்ணிக்க, உன்னோட லைஃப் அவன் தான் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. உங்களால் எதுவுமே பேச முடியல. நீங்களும் போய் கொடுக்கணுன்னு உங்களோட ரூமுக்கு தாண்டா, அதாவது ஜெஃபரோட ரூமுக்கு தாண்டா டோர் லாக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறீங்க. அப்போ இந்த மாதிரி வக்கீலையும் வர சொல்லி சைன் போட்டு உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி சைன் போட வச்சுருப்பாங்கடா. வீக்கு கால் பண்ணி இதை சொல்கிறாங்கடா. ஆனால் வீக்கு ஒரு பக்கத்து ஹாப்பியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. வீட்டுக்கு தாண்டா வராரு. அவங்க அண்ணன் அப்படி போட்டு முறைக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அவங்கள வீயை பார்த்தோன்னே அவங்க அம்மாலாம் போய் அடிச்சிடுறாங்கடா. ஆனால் வீயோட அம்மா அப்பா எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு அவங்களும் இதை ஏற்றுக்கிறாங்கடா. டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங்டா. இப்போ உங்களுக்கு வீக்கும் கல்யாணம் நடக்குதுடா. அவரோட அதாவது ஜெஃப் கட்டின தாலியை தாண்டா உங்கள் அத்தை அவங்க கழட்டுறாங்க. நீங்கள் அந்த தாலியை பிடிச்சிக்கிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அதை ஜெஃப்பும் பார்க்க முடியாமல் அவர் வெளியில் போயிடுறாரா. செம்மையாக ஃபீல் பண்ணி அழுகுறீங்க. இப்போ உங்களே ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு டெம்பிளில் தாண்டா உங்களுக்கு வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது வீ தாண்டா உங்களுக்கு தாலி கட்டுறாரு. நீங்கள் அப்படியே வீயை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்கடா. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தாண்டா அவங்க கழுத்துலேயே ஒரு தாலி கட்டி முடிச்சிடுறாரு. செகண்ட் ஜெஃப்பு என்ன பண்ணுறாரு, அவர் அவங்க அம்மா அப்பாட்ட, அப்பா ஃபாரினில் நம்மளோட பிஸ்னஸ் இருக்குல்ல, நான் அங்கே போயிடுறேன்ப்பா, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரா. அவரும் இதெல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்சோன்னே அவரும் டிக்கெட் புக் பண்ணி அவர் லக்கேஜ் எடுத்துகிட்டு அவரும் போயிடுறாரா. அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம பையங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ட்டு. டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீயோட ரூமில் தாண்டா இருக்கீங்க. வீயும் வராரு. நீங்கள் வீயை செம்மையாக முறைக்கிறீங்க. நீங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்கடா. வீ ஷோஃபாவில் தாண்டா படுத்துக்கிறாரு. அவருக்கு எதுவுமே உங்கள்கிட்ட பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணவும் இல்லைடா. வீயும் அவங்க அப்பாவும் தாண்டா அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் கொஞ்சம் நீங்களும் உங்கள் அக்கத்தையோட பேசிட்டு நீங்களும் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறீங்கடா. இப்படியே நாட்கள் ஒரு 2 days 5 days ஆகுதுடா. தான் வீ கூட நீங்களும் பேச மாட்டீங்க. வீயும் உங்களை எவ்வளோ ட்ரை பண்ணி பேசுவாருடா. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஒரே ஒரு முறை தாண்டா முறைப்பீங்க. அவர் அப்படியே அமைதியாகிடுவாருடா. நீங்கள் உங்கள் ஃபோனை தாண்டா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நார்மலாக இன்ஸ்டாவில் போய் பார்ப்பீங்கடா. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாடா. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பர்சன் அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார்லடா, உங்களுக்கு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி, அதை பார்க்குறீங்க. அதில் வீயோட ப்ரொஃபைல் வச்சுருப்பாரா. இப்போ அதை நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ அதை ஓப்பன் பண்ணி அவர் டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் பார்க்குறீங்கடா. அப்போ நீங்கள் என்ன இப்படியே வருது அப்படின்ட்டு நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்திருப்பீங்கடா. ஆனால் அடிக்கடி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் இப்போ தாண்டா எடுத்து படித்து பார்க்குறீங்க. பார்க்கையில உங்களை அவ்வளோ உருகி லவ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு இப்படி நடந்தது உங்களை அதில் ஏற்றுக்கவும் முடியல. அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரா உங்களுக்கு, அது உங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கும். உங்களுக்கு வீ கூட கொஞ்சம் நல்ல ஒரு தாட் வருதுடா. இப்படி நாட்களும் போகுது. சடனாக வீக்கு தாண்டா ஒரு கால் வருது. அவர் வேகமாக வீட்டுக்கு தாண்டா ஓடியாராரு. என்னாச்சுமா? இல்லைடா, ஒயின் ஒரு மாதிரி மயக்கப்பட்டு விழுந்துட்டாடா அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக உங்களை தாண்டா பார்க்க வர்றாங்க. நீங்கள் எப்படி ஒரு மாதிரி இருக்கணும், வேகமாக உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்கடா. 3 months ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு வருதுடா.
அத்தை மாமாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பிடா. வீக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நீங்கள் தானே எந்திரிக்கிறீங்க. அப்போ பார்க்குறீங்க. நீங்கள் 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கம்மா அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கம்மா, ஃபுட் நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு விட்டமின் டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்கடா. அப்போ நீங்களும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதா எப்படின்ட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக தாண்டா வீட்டுக்கும் கிளம்பி போகிறீங்க. டேவ் உங்களையே தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் டேவை கண்டுக்கவே இல்லை. உங்கள் அத்தை மாமா உங்களை அவ்வளோ கவனிக்கிறாங்க. இது லைட்டாக ஜெஃப்ஃபுக்கும் தெரியுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. அவருக்கும் ஒரு மாதிரி டியர்ஸோட ஒரு ஹாப்பியும் வருதுடா. இன்னும் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு தாண்டா வருவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே தூங்கிடுவீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் தாண்டா டே வந்து உட்காந்துட்டு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார்ரா. ஏண்டி என்னை எவ்வளோ நாளுக்கு நீ ஒதுக்கி வைக்க போகிற? ப்ளீஸ் டி, நான் பண்ணது தப்பு தாண்டி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. எங்கே நீ எனக்கு கிடைக்காம போயிடுவோன்ட்டு இப்படி பண்ணிட்டேன்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கை தாண்டா அவர் ஒரு மாதிரி தொட்டு பார்த்து அதுக்கு மாதிரி ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் தள்ளி உங்கள் பெட்டுக்கு தள்ளி படுத்துடுறாரா. அப்போ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கடா. அவ்வளோ நேரம் தூங்கியிருக்க மாட்டீங்கடா. இப்போ டேவை தாண்டா பார்க்குறீங்க. உங்கள் கண்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்களே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. டே தாண்டா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் வந்து டேவை டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரா. நீங்கள் ஒரு ஹக் பண்ணி படுத்திருக்கத அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இப்படியே எந்திரிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரா. பட் நீங்கள் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலடா. அவர் மேலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி அவர் கை போட்டு அவரை ஹக் பண்ணி அவரோட ஜஸ்ட்டில் படுத்திருப்பீங்க. நீங்கள் இப்போ ஹேண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ரெஸ்ட் ரூம் தாண்டா போகிறீங்க. அவரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா எதுவுமே சொல்லாமல் என்ன உடனே எந்திரிச்சு போகிறா அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் தாண்டா வாரீங்க. அப்போ டேவை பார்க்குறீங்க. தூங்குற மாதிரி இருக்கார். உங்களுக்கு தெரியும்டா ஆனால் டே தூங்கலை இப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பார். இப்போ தூங்குற மாதிரி நடிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் முன்னாடி தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் தலையை சரி பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கிறீங்கடா. இவ்வளோ நாள் நீங்கள் வைக்காமல் இருந்திருப்பீங்கடா. இன்றைக்கி வச்சுட்டு நீங்கள் தாண்டா வெளியில் தாண்டா போகிறீங்க. கீழே உங்கள் அத்தை குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அவங்கள லைட்டாக அவங்கள ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்கடா. அப்போ உங்கள் அத்தை தாண்டா ஒயன் இன்னமும் எவ்வளோ நாளுமா அப்படி இருக்க போகிற? ப்ளீஸ்மா அவனை கொஞ்சம் ஏற்றுக்கம்மா அப்படின்றாங்கடா. நீங்களும் எதுவுமே பேசலடா. உங்களை திருப்பி தாண்டா பார்க்குறாங்க. அப்போ அன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறத அவங்களும் நோட் பண்ணுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா என் பையனை ஏற்றுக்க, உன்னை லவ் பண்ணுறோன்னு சொல்லி தாம்மா அவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்கடா. அப்போ நீங்களும் அவங்கள பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்கடா. அப்போ அவங்களுக்கும் புரியுது ஏற்றுக்கிட்டா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுட்டு வர மாட்டீங்கடா. அதாவது ஜெஃப் இருக்கையில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுக்கடுத்து டேவை கல்யாணம் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வச்சதில்ல. அப்போ அவங்க நெத்தியில் பொட்டை பார்த்துட்டு என் பையனை ஏற்றுக்கிட்டியாம்மா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு டியர்ஸோடு கேட்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறீங்கடா. அப்போ உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களும் ஒரு மாதிரி அழுகுறாங்கடா. ஒன்றும் இல்லை அத்தை விடுங்க, என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு கடவுள் எழுதியிருக்கார் போல் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. டே தாண்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களோட மாமாவும் டேவும் தாண்டா ஃபஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டேவுக்கு எப்பயும் இந்த மாதிரி சாப்பாடு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிறத உங்கள் மாமாவும் பார்க்குறாங்க, உங்கள் அத்தையும் பார்க்குறாங்க. டேவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா. அவரும் சாப்பிட்டு ஒரு மாதிரி உங்களை தாண்டா பார்க்குறாரு. பட் பார்த்தோன்னே நீங்கள் ஒரு மாதிரி முறைச்சோன்னே அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரா. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவங்க அம்மாட்ட அம்மா போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. உங்களை பார்க்குறாரா. நீங்கள் திரும்பிக்கிட்டு நீங்கள் பாட்டில் போயிடுறீங்கடா. தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரா. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தாண்டா வர்றாங்க. டேவும் அவங்க அம்மா தாண்டா அவங்க திங்ஸு அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு டேவும் அப்பாவும் அவங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தாண்டா வர்றாங்க.
அப்போ நீங்களும் உங்கள் அத்தையும் ஃபுட் தானே சேவ் பண்ணுறீங்க. அவங்களும் சாப்பிட்டு ஓகேம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு டேவும் மேலே போயிடுறாராம். ஏன்னா ரொம்ப ஒர்க் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் 3 பேர் தான்டா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்களும் உங்கள் அத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் மாமா உங்களை தான்டா பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் என்னங்க மாமான்னு கேட்குறீங்கடா. அப்போ உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் உங்களை தான்டா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. டேவை நீ ஏற்றுக்கிடுன்னு சொன்னாங்க உங்கள் அத்தை. அதை கேட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேம்மா. எங்கே உன்னோட லைஃப்பும் டேவோட லைஃப்பும் இப்படி போயிருமோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்தேம்மா. இப்போ கூட ஜெஃப்பு கூட அங்கே யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவன் கூட மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு எங்களுக்கு சொன்னாம்மா. அவனோட லைஃப் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. பட் நீங்கள் 2 பேர் தான் அப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேம்மா. ஆனால் நீ டேவை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு உங்கள் அத்தை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சும்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்களும் அப்புறம் என்னம்மாம்மா பண்ணுறது?